அம்மா தேன் பாட்டில தூக்கி போட்டேன் பார்த்தீங்களா, அந்த தேன் பாட்டில் அந்த அம்மா எடுத்து அழகா உள்ள வச்சுட்டு ஓடி போச்சுங்க. அதை நானும் எங்கள் வீட்டுக்காக பார்த்துட்டோம். அப்பதான் தெரிஞ்சுட்டோம் இந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தியை நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. அதை எடுத்துட்டு போய் அது வச்சுருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு மாடு விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாடு வந்து கண்ணு போட்டுருச்சு. பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு விட்ட மாடு பார்த்தீங்கன்னா காலை கண்ணு போட்டுச்சுங்க. எனக்கு விட்டது வந்து அதாவது பொம்பளை கண்ணுன்னு சொல்லுவாங்க, கெடியாரி கண்ணுன்னு சொல்லுவாங்க, பொம்பளை கண்ணு அது போட்டுருச்சு. ஐயோ, அந்த மாடு கண்ணு போட்டதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? எனக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணு போட்டுருச்சுன்ட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அந்த அம்மா. ஐயோ கடவுளை, ஏன் கேக்குறீங்க? ரொம்ப அப்படியே வம்புழுக்கிற மாதிரியே வருங்க. எப்ப பார்த்தாலும் பால் கறக்கிற நேரம் எல்லாம் வந்து இப்படியே முறைக்க பாக்குறது போறது ரொம்ப டென்ஷனாவே இருந்ததுங்க. சண்டை வந்துட்டே இருக்கும் எந்த நேரமும். அப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சுங்க. அவங்க கண்ணுட்டியை பிடிச்சிக்கிட்டாரு எங்க மாமனார், கொண்டு போய் கோயில விட்டுட்டாரு. அது அப்பயே என் கண்ணுட்டியை கேட்டிருந்தா கூட நான் விட்டுருப்பேன் சின்னதுலயே. என் கண்ணுட்டி நல்லா வளர்ந்து அது நல்லா ஊசி போட்டு அது சினையா இருக்கு 4 மாசமா. அந்த டைம்ல வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது எப்படி என் கண்ணுட்டியை பிடிச்சியே, அவ கண்ணுட்டி ஏன் பிடிக்கல அப்படின்னு என் குழந்தை கட்டி கொடுத்தீங்கன்னா அந்த அம்மா கெட்டு சண்டை போட்டுச்சுங்க மாமனாவை. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அந்த ஆம்பளைக்கும் புரியல. நீ முதல்ல அந்த கண்ணுட்டியை வாங்கு, எங்க கண்ணுட்டியை பிடிச்சல அப்படின்னு அவங்க அப்பாட சண்டை போட்டாரு அந்த மனுஷன். எங்க வீட்டுக்காரோட அண்ணன் அவங்க அப்பாட சண்டை போட்டாரு. அந்த கண்ணுட்டியை வாங்கு, இல்லைனாக்கா நான் உசுரோட இருக்க மாட்டேன். அந்த கண்ணுட்டியை வாங்கலாம் இவரு உசுரோட இருக்க மாட்டாராம். இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்க? நான் ஊசி போட்டுட்டேன், கண்ணுட்டி சினையா இருக்கு, அதை எப்படி விட முடியும்?